மன்னா. சங்கீதம் 147:15. சங்கீதம் 147:15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறாராம். அந்த சொல், அவருடைய சொல் தீவிரமாய் செல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை உண்டு என்பதை அநேக முறை தியானித்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையில ஒரு விடுதலை உண்டு. அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக ஒரு பலனை கொண்டு வரும். அந்த சொல், அவர் அனுப்புகிற சொல் தீவிரமாய் செல்லுகிறதாம். கர்த்தர் காரியங்களை துரிதப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். ஏன் தீவிரமாக அந்த சொல் செல்ல வேண்டும்? அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த நேரத்துல உதவி தேவையாயிருக்கிறபடினாலே அவருடைய சொல் தீவிரமாய் அனுப்புகிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறபடியே நிச்சயமாகவே நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே இன்றைக்கும் உங்களுக்கு அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தை நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்யும். நீங்களும் ஆண்டவரே, எனக்காக வார்த்தை அனுப்புகிறதுக்காக நன்றி, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லுங்க. அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வரும். தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்க வல்லவர். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உம்முடைய வார்த்தை செல்லணுமோ செல்லட்டுமே, தீவிரமாய் செல்லட்டும். உம்முடைய வார்த்தை வல்லமையானவைகளை நடப்பிக்கட்டும், பலத்த கிரிகளை செய்யட்டும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.